Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ சிஎம்ஏ நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கில் ட்ரைனிங் நியூ ஸ்கீம் ரிலேட்டடாக இதில் எத்தனை மாடியூல்ஸ் இருக்குது, அது எந்த மோடில் அட்டன் பண்ணணும், ஓரல் அண்ட் போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு December 23 பேட்சிலேருந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்தெந்த ஸ்கீம் அப்ளிகபிள், ஓல்டு ஸ்கீமா நியூ ஸ்கீமா, ஸோ எல்லாமே இந்த கிளாரிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோட இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய டவுட்டு, அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட்டுடைய நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, தட் மீன்ஸ் சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுடைய டவுட்டுக்கு கிளாரிஃபிகேஷனாக ஒன் பை ஒன் நம்ம என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டியூட் சர்க்குலரில் January 14th டேட் போட்ட இன்ஸ்டியூட் சர்க்குலரில் கிளாரிஃபிகேஷன் ஆன் மாடலிட்டிஸ் ஆஃப் நியூ ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கீம் ஃபார் இன்டர்மீடியேட் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த நியூ ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கீம் இன்டர்மீடியேட் கோர்ஸில் 4 மாடியூல் இருக்குது. மாடியூல் 1ல் டேலி ERP, இது 40 hours. இது ட்ரைனிங் ஆன்லைனில் நடக்கும். இதை ட்ரைனிங் கொடுக்குறது யார், டைரக்டரேட் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ ஆன்லைனில் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க. இது ஓரல் அண்ட் போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே அப்ளிகபிள். December 23க்கு ரிஜிஸ்டர் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து December 23 பேட்சில் சிஎம்ஏ இன்டருக்கு ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி June 24, December 24 அண்ட் கண்டினியூஸாக இனிமேல் எல்லாருக்குமே இதுதான் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டேலி ERP. செகண்ட் மாடியூலில் கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில், இதுதான் NPTEL மூலமாக நம்ம டைரக்டரேட் ஆஃப் ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இது 20 hours. இதுவும் ஆன்லைனில் தான். இதுவும் ஓரல் அண்ட் போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் December 23 பேட்ச் ஆன்வர்ட்ஸ், இதுவும் அப்ளிகபிள். அடுத்தது MS ஆஃபீஸ். MS ஆஃபீஸ் 40 hours. இது ஹைப்ரிட் மோடு. ஹைப்ரிட் மோடுனா ஆன்லைன் ப்ளஸ் ஃபிசிக்கல் ரெண்டுமே கலந்துருக்கும், அதான் ஹைப்ரிட் மோடுன்னு சொல்கிறாங்க. இதில் ஓரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்தந்த ஓரல் கோச்சிங் சென்டர் எங்கே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அங்கே கான்டாக்ட் பண்ணணும். ரீஜியன் ஆர் சாப்டர் ஆர் சிஎம்ஏ சப்போர்ட் சென்டர் எங்கே அந்த ஓரல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு. பட் அந்த ஓரல் ஸ்டூடெண்ட்ஸ் December 2024 டேர்மில் இருந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அந்த பர்டிகுலர் ஓரல் கோச்சிங் சென்டரில் அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் ஹைப்ரிட் மோட்லன்னு சொல்லியிருக்காங்க. பட் போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் டிஓஎஸ், போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே டைரக்டரேட் ஆஃப் ஸ்டடீஸில் தான் அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் நடக்கும். இப்போ ஹைப்ரிடுங்கிறத விட அது மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் இருக்கும். இது December 23, June 24, December 24 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆன்வர்ட்ஸ் எல்லாருக்குமே. அப்போ ஒரு டவுட் வரும், இப்போ போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு December 23லேருந்து MS ஆஃபீஸ்க்கு டிஓஎஸில் கிளாஸ் நடக்கும் அப்படின்னு போட்டாங்க ஆன்லைனில். ஹைப்ரிடுன்னு சொன்னாலும் மேக்ஸிமம் அது ஆன்லைனாக தான் இருக்கும். அப்போ ஓரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு December 24லேருந்து தான் அப்படின்னு, தட் இஸ் அந்த சாப்டர் நம்ம கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் December 23, June 24 ஓரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன, அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஓரல் ஸ்டூடெண்ட்ஸ் December 23, June 24 டேர்மில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு who have not yet received the skill training login or communication from the DOS earlier. இந்த ஓல்டு ஸ்கீமில் அவங்களுக்கு எந்த ஒரு லாகினும் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் December 23, June 24 டேர்மில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ், பட் இன்னமும் அவங்களுக்கு ஓல்டு ஸ்கீமில் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் எதுவுமே ரிசீவ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க டைரெக்டாகவே இந்த டிஓஎஸில் ஆன்லைன் மோடு மூலமாக இந்த ஸ்கீம் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஓல்டு ஓரல் ஸ்டூடெண்ட்ஸ் December 23, June 24 டேர்ம், இந்த 2 டேர்ம் மட்டும்தான். December 24 டேர்ம்னா உங்களுடைய ஓரல் கோச்சிங் சென்டரை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். December 23, June 24 டேர்ம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓரல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னமும் பழைய ஸ்கீமுக்கு ஸ்கில் ட்ரைனிங் லாகின் கம்யூனிகேஷன் எதுவுமே அவங்க ரிசீவ் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைனில் டிஓஎஸில் இந்த கிளாஸு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4th மாடியூல் இ-ஃபைலிங் 20 hours. இதுவும் ஹைப்ரிட் மோடு தான். இங்கேயும் அதே பாயிண்ட் தான் நம்ம திருப்பியும் பார்க்குறோம். December 24 டேர்ம்லேருந்து இருக்கக்கூடிய ஓரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீஜியன்ஸ், சாப்டர்ஸ் ஆர் சிஎம்ஏ சப்போர்ட் சென்டர் எங்கே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ ஓரல் கோச்சிங்க்கு அங்கே நடக்கும். பட் போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரக்டரேட் ஆஃப் ஸ்டடீஸ் December 23லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஓஎஸில் கிளாஸ் நடக்கும். ஓரல் ஸ்டூடெண்ட்ஸ் December 23, June 24 டேர்ம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு MS ஆஃபீஸோ இ-ஃபைலிங்கோ அவங்களுக்கு டைரெக்டாகவே டிஓஎஸ் கண்டக்ட் பண்ணுற ஆன்லைன் மோடில் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஆல்ரெடி லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் ரிசீவ் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன் இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ டோட்டலாக ஸ்கில் ட்ரைனிங் ஹவர்ஸ் 120 hours கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்.
இதில் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது. இஃப் எனி போஸ்டல் ஸ்டூடெண்ட் ஹூ ஹாஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் எம்எஸ் ஆஃபீஸ் ஆர் இ-ஃபைலிங் ட்ரைனிங் from region, chapter, CMA support center does not require to participate in this training program again in the online mode provided by DOS. சில சமயத்தில் போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சாப்டரில் அல்லது சிஎம்ஏ சப்போர்ட் சென்டரில் அல்லது ரீஜியனில் எம்எஸ் ஆஃபீஸ் இ-ஃபைலிங் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அப்போ ஆல்ரெடி போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எம்எஸ் ஆஃபீஸ் இ-ஃபைலிங் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அகெயின் அவங்க திருப்பியும் ஆன்லைனில் இதில் கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ரோக்ராம் டிஓஎஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களா ஆன்லைனில், இதில் திருப்பியும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கம்ப்ளீட்டட்னா ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் இட் இஸ் எனஃப், திருப்பி அவங்க போகணுன்னு அவசியம் இல்லை. லாகின் credentials ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரொவைடட் பை ஐஐடி மெட்ராஸ் NPTEL ஃபார் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் December 23 June 24 term will be shared shortly. இப்போ இன்னும் NPTELக்கு லாகின் credentials ரிசீவ் பண்ணாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் December 23 June 24 டேர்ம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாகின் க்ரெடென்ஷியல்ஸை இஷ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிறதும் இங்கே சர்க்குலரில் சொல்லியிருக்காங்க. வில் பி ஷேர்ட் ஷார்ட்லி, கூடிய சீக்கிரம் அது லாகின் க்ரெடென்ஷியல்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சர்க்குலரோட கண்டினியூஷன், இது வந்து பழைய சர்க்குலரோட கண்டினியூஷனாக இதை ரெஃபர் பண்ணி பார்க்கணுங்கிறது கடைசி பாயிண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் ரெஃபர் டு த சர்க்குலர் ஃபார் மோர் கிளாரிஃபிகேஷன். எந்த சர்க்குலர்? December 27 டேட்டட். இது ஆல்ரெடி இன்ஸ்டியூட்டில் இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ண உடனே நம்ம சேனலில் இது ரிலேட்டடாக வீடியோ போட்டோம். அதை பாயிண்ட்டை நம்ம திருப்பியும் இப்போ பார்க்கலாம். December 27 அன்னைக்கு ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் டிரான்சிஷன் ஆஃப் ரிமைனிங் சிஎம்ஏ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு த நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பழைய ஸ்கீமில் இருந்து இப்போ புது ஸ்கீமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிரான்சிஷன் ஆகிறத பற்றி இந்த சர்க்குலரில் சொல்லியிருக்காங்க. It is clarified that remaining intermediate students December 23 June 24 எக்ஸாம் டேர்முக்கு இருக்கக்கூடிய அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிரான்சிஷன் டு த நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அவங்களுக்கு எல்லாருக்கும் இனிமேல் புது ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் 2024 இது தான் அப்ளிகபிள் ஆகும். இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்யூனிகேஷன் சீக்கிரமே வரும் அப்படிங்கிறதும் அந்த சர்க்குலரில் சொல்லியிருந்தாங்க. டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் த நியூ ப்ரோக்ராம் வில் பி கம்யூனிகேட்டட் ஷார்ட்லி. Interest students who have already received login credentials must complete the recorded session. Already login credentials receive பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெக்கார்டட் செஷன்ஸை அட்டன் பண்ணணும். இது ஓல்டு ஸ்கீமுக்கு. அண்ட் அண்டர்டேக் த ரெஸ்பெக்டிவ் அசஸ்மெண்ட் டெஸ்ட். அசஸ்மெண்ட் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அவங்களுக்கான ரெக்கார்டட் செஷன் பார்க்குறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் எப்படி போய் நம்ம ரெக்கார்டட் செஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஷெட்யூல் இன்ஸ்டியூட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் த ட்ரைனிங் அண்டர் த ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் SAP அண்ட் அதர்ஸ், இதில் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நியூ ட்ரைனிங் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ தே ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஃபர்தர் ட்ரைனிங் அண்டர் த நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இப்போ இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற சர்க்குலர் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய டவுட் ஒன் பை ஒன்னாக என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷனும் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டியூட் நோட்டிஃபிகேஷன் தட் இஸ் சர்க்குலரை இப்போ டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு அதுக்கான கிளாரிஃபிகேஷன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் லாகின் க்ரெடென்ஷியல்ஸை ஆல்ரெடி நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த பேட்சில் நாங்கள் அட்டன் பண்ணலை, அது மிஸ்டு பேட்ச். நாங்கள் என்ன செய்யணும்? இந்த டவுட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணி நீங்கள் அந்த பேட்சை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸை பார்த்துட்டு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும். இதுதான் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற சர்க்குலர்லேயே இருந்துச்சு, அதை பார்த்தோம். ஸோ உங்களுக்கு அதுதான் அப்ளிகபிள். ஸோ லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டீங்க, பட் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா ரெக்கார்டட் செஷன்ஸை அட்டன் பண்ணிவிட்டு, ரெக்கார்டட் செஷன் எப்படி பார்க்கணுங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் இது ரிலேட்டடான லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், அதுவும் பாருங்கள். ஸோ லாகின் க்ரெடென்ஷியல்ஸை ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணின பேட்சுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு எப்போங்கிறது ஷெட்யூல் கொடுப்பாங்க இன்ஸ்டியூட்டில். அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எனஃப், புது ட்ரைனிங் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. பட் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் இன்னும் நாங்கள் ரிசீவ் பண்ணலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங்க்கு லாகின் க்ரெடென்ஷியல்ஸை ரிசீவ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களாங்கிறது உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டியூட்டில் எந்த மெயில் கொடுத்து நீங்கள் சிஎம்ஏ இன்டருக்கு ரிஜிஸ்டர் பண்ணினீங்களோ அந்த மெயிலை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஒருவேளை நீங்கள் அதை கவனிக்காமல் கூட விட்டுருந்துருக்கலாம். ஸோ அது ஒருவேளை ஸ்பேம் ஃபோல்டரில் கூட சில சமயத்தில் இருக்கலாம். ஸோ ஸ்பேம் ஃபோல்டர் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பாருங்கள், லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் மெயில் பண்ணி கேளுங்க. ஸோ எனக்கு லாகின் க்ரெடென்ஷியல் ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரல, ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேளுங்க. ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் இது வரைக்கும் யாரும் அதில் முடிக்கல, லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வரல அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் டவுட்டு, ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன செய்யணும்? ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங்கில் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். இனிமேல் புது ஸ்கீமில் உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. சிஎம்ஏ இன்ட்ரை பொறுத்த மட்டும் ஸ்கில் ட்ரைனிங் உங்களுக்கு கம்ப்ளீட்டட். ஸோ அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கான அந்த ஸ்கில் ட்ரைனிங்கான சர்டிஃபிகேட் அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆன்லைனில். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு இனிமேல் நியூ ஸ்கில் ட்ரைனிங் அப்ளிகபிள் கிடையாது. ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங்கில் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, திருப்பி உங்களுக்கு நியூ ஸ்கீம் வராது. இப்போ அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு நான் கம்ப்ளீட் பண்ணலை, என்ன செய்யணும்? ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, பட் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஸ்கீமோட உங்களுக்கு எனஃப், புது ஸ்கீமுக்கு நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷெட்யூல் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயிலுமே வரும். அந்த மெயிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிஜிஸ்டர் இமெயிலை அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டியூட்லேருந்து ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக, அசஸ்மெண்ட் டெஸ்ட் ரிலேட்டடாக என்னென்னலாம் மெயில் வருதுங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அடிக்கடி ஸ்பேம் ஃபோல்டரும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அசஸ்மெண்ட் ஷெட்யூல் இன்ஸ்டியூட்டில் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அசஸ்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கான டைம் எது என்னங்கிறத நீங்கள் அதை ஷெட்யூல் பண்ணிவிட்டு நீங்கள் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் உங்களுக்கு எனஃப், நியூ ஸ்கில் ட்ரைனிங்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், எனக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டேன், இப்போ நான் புது ஸ்கில் ட்ரைனிங் போகணுமா? வேண்டவே வேண்டாம். ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் முடிச்சாச்சுன்னா நியூ ஸ்கில் ட்ரைனிங் எக்ஸம்ப்டட் அப்படின்னு இன்ஸ்டியூட் சர்க்குலர்லேயே இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க, சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்டருக்கு கிடையாது. ஆல்ரெடி அட்டெண்டிங் ஆன்லைன் எம்எஸ் ஆஃபீஸ் ட்ரைனிங், இந்த டவுட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதாவது சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸ் ரிலேட்டடான ட்ரைனிங் ஆன்லைனில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வீக்கெண்டு பேட்ச் அந்த மாதிரி அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு திருப்பியும் மெயில் வருது, இப்போ நாங்கள் இந்த பேட்ச்லேயும் அட்டன் பண்ணோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி ஒரு ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு எனஃப், இன்னொரு பேட்சில் நீங்கள் அட்டன் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டவுட்டு, நாட் ரிசீவ்ட் இமெயில், ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக எனக்கு மெயிலே வரல, ஓல்டு ஸ்கீம் ஆர் நியூ ஸ்கீம் எனக்கு எதுவுமே மெயில் வரல, அது நான் என்ன பண்ணுறது? இப்போ நம்ம மேலே பார்த்ததான் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ்க்கு பார்த்தோம்ல, எனக்கு மெயில் வரல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியை அதில் மெயில் எல்லாமே இன்க்ளூடிங் ஸ்பேம் ஃபோல்டரும் நல்லா செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டியூட்லேருந்து ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் ஆர் நியூ ஸ்கில் ட்ரைனிங்க்கு ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு மெயில் பண்ணி, ஸ்கில் ட்ரைனிங்க்கு மெயில் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜூன் 2025 போத் குரூப்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது அனதர் குரூப் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். அப்போ வந்து ஸ்கில் ட்ரைனிங் எனக்கு கம்பல்சரியே, நான் எப்படி எனக்கு மெயிலே வரலையே அப்படிங்கிற டவுட்டும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அதை பற்றி நீங்கள் வெரி பண்ணாதீங்க, இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் மெயில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி லாஸ்ட் பேட்ச்லலாம் பார்த்தோம்னா இன்ஸ்டியூட்டில் டைம் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பேட்ச் எக்ஸாமுக்குமே டைம் கொடுத்துருக்காங்க, பிப்ரவரியில் இந்த டேட்டுக்குள்ளே அவங்க அசஸ்மெண்ட் டெஸ்ட் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஜூன் எக்ஸாமுக்குள்ளே அதுக்கு டைம் பத்தலைனாலும் இன்ஸ்டியூட்டில் அதுக்கு ரிலேட்டடாக ஃபர்தராக உங்களுக்கு டைம் அதெல்லாமே கொடுப்பாங்க. பட் எனிவே எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் மெயில் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டவுட்டு, இந்த என்பிடிஇஎல் லாகின் சில ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இன்ஸ்டியூட் சர்க்குலர்லேயே இப்போ நம்ம பார்த்தோம், டிசம்பர் 2023 ஜூன் 2024 என்பிடிஇஎல் ரிசீவ் பண்ணாத ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே லாகின் வந்து கூடிய சீக்கிரம் அனுப்புவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே வரும், லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வரும். பட் எல்லோரும் என்ன பண்ணணும், மறக்காமல் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயில் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப, சிஎம்ஏ இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயிலை அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். அதனோட ஸ்பேம் ஃபோல்டரையும் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா ஸ்கில் ட்ரைனிங்க்கு மெயில் பண்ணி நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சிஎம்ஏ சர்க்குலர் ரிலேட்டட் டு ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய எஃப்ஏக்யூ அதுக்கான டவுட்ஸுக்கான கிளாரிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.